அட்டாக்னா நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வருது சீரியஸா இருக்கும், உலகம் அழிஞ்சிடும் தான். ஆனா இந்த படத்துல வர ஏலியன்ஸ் நம்மள பயமுறுத்தல, சிரிக்க தான் வைக்குது. அழிக்க வந்த ஏலியன்ஸ் எப்படி அழிஞ்சாங்கங்கிற ட்விஸ்ட் வீடியோவோட எண்டில் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு நாள் திடீர்னு பூமிக்கு மேல நிறைய பறக்கிற தட்டு வருது. அதை பார்த்து மொத்த உலகமுமே ஷாக் ஆகுது. நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவர் கூட இதை பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிறாரு. அந்நேரத்துல தான் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது நாங்க அமைதிக்காக வந்திருக்கோம்னு. அதை கேட்ட நம்ம பிரசிடென்ட் குஷியாக அதுக்குன்னு ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி ஏலியன்ஸ் வரவேற்க ஏற்பாடு பண்றாங்க. ஒரு பெரிய கிரவுண்டுல தார தப்பட்டையோட மேலதளம்லாம் முழங்க அதோட வருகைக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. வந்த ஏலியன்ஸ் கிட்ட நம்ம நாட்டு அதிகாரி கை குலுக்கி வரவேற்க கையை கொடுக்குறாரு. அதை பார்த்த ஏலியன்ஸ் பேக் பேக்னு வாத்து மாதிரி கத்துது. இது என்ன எலவுடா பேசுதுன்னு புரியாத அந்த ஆஃபீஸர் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுற ஆள்கிட்ட கேட்குறாரு, என்னையா சொல்லுது அப்படின்ட்டு. அவரும் மெஷினை ஆன் பண்ணி பார்த்துட்டு வி கம் இன் பீஸ்ன்னு கேட்குறதுக்கு ஏசமா அப்படி சொல்கிறாரு. அதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட கூட்டத்தில் ஒருத்தன் அமைதியாக இல்லாமல் புறாவை பறக்க விடுறான். புறாவை பார்த்த ஏலியன்ஸ்க்கு என்ன மண்டகிருக்கு பிடிச்சதுன்னு தெரியல. புறாவை சுட்டு தள்ளுது. எரிஞ்சு சாம்பலா போகுது புறா. அதை பார்த்த நம்ம ஆளுங்க எல்லாரும் பீதியாவை வரவேற்பு கொடுத்தாரு இல்லையா ஆஃபீஸரு, அவரையே ஒரு கட்டத்தில் லேசர் லைட்டால் சுட்டு தள்ளுது. சுற்றி இருந்த மக்கள் எல்லாத்தையும் கண்ணு முன்னு தெரியாமல் இந்த ஏலியன்ஸ்லாம் சுட்டு தள்ள இது எல்லாமே டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே பீதி ஆகுறாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது இந்த ஏலியன்ஸு அமைதிக்காக வரல, நம்மளெல்லாம் அழிக்க தான் வந்திருக்குன்ட்டு. பார்த்து மொத்த உலகமும் கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. வந்த ஏலியன்ஸு எந்த லாஜிக்கும் இல்லாமல் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. பில்டிங் எல்லாத்தையும் இடித்து தள்ளுறாங்க. ஆர்மி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. மக்கள் எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. கையில் மாட்டின ஒரு பொண்ணையும் அப்புறம் ஒரு நாயையும் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது நாயோட தலையை எடுத்துகிட்டு அந்த நாய்க்கு இந்த பொண்ணோட தலையை ஃபிக்ஸ் பண்ணி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ரணகுலத்துலேயும் அந்த பொண்ணை காமிக்கும் போது ஏதோ அழகி போட்டிக்கு நடந்து போகிற பொண்ணு மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். இப்படி சிட்டி உள்ளேயும் வெளியேயும் ஏலியன்ஸ் அட்டகாசம் பண்ண பிரசிடென்ட் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. சயின்டிஸ்ட்டு ஆர்மின்னு கூட்டி மீட்டிங் போட்டு பார்க்குறாரு. ஒரு முடிவும் கிடைக்க மாட்டேன்து. சயின்டிஸ்ட்டு ஏலியன்ஸை பிடிச்சிட்டு வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதுலேயும் சொல்யூஷன் கிடைக்கல. ஆர்மி அவங்க சைடுக்கு நியூக்ளியர் பாம்பெல்லாம் போட்டு அதை அழிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு பக்கம் விறுவிறுப்பாக கதை போனாலும் ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப குழந்தைங்க கார்ட்டூன் படம் பார்க்குற ஃபீல் தான் வருது. இப்படி ஏலியன்ஸ் ஆல்மோஸ்ட் உலகத்தை முழுசாக தன் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடும். மனுஷங்க எல்லாம் அழிஞ்சு பூமி ஏலியன்ஸோட தான் மாறிடுன்னு நினைக்கிற அளவுக்கு கதை போகும். அந்த டைமில் தான் டைரக்டர் முக்கியமான ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. என்னென்னா, ஒரு வயசான பாட்டி என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த பாட்டியை கொல்ல வந்த ஏலியன்ஸு வீட்டுக்குள்ளே வரும்போது என்னடா சத்தம்னு பார்க்க ஹெட்ஃபோனை கழட்டிட்டு பாட்டி யதார்த்தமாக திரும்பும். அப்போ ஒயர் பதார்த்தமாக கட்டாயி பாட்டு ஸ்பீக்கரில் கேட்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். சவுண்டாக அந்த பாட்டை கேட்டதும் ஏலியன்ஸ் எல்லாத்துக்கும் தலை கிருகிருன்னு சுற்ற ஆரம்பித்து மண்டை வெடித்து பைபிள் எல்லாமே மண்டையாக போட ஆரம்பிக்கும். என்ன ஒரு ட்விஸ்ட் இல்லை? அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் ஆடி மாதம் அங்கங்கே ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி முக்குக்கு முக்கு ஸ்பீக்கர் வச்சு சவுண்டாக பாட்டை போட்டு விட்ருவாங்க. கன்று பிடிச்சிட்டு இருந்த ஆர்மிஸ் எல்லாம் இப்போ ஸ்பீக்கர் செட்டை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக ரோந்து வராங்க. பூமிக்கு வந்த எல்லா ஏலியன்ஸும் சாவ ஃபைனலாக எர்த்து சேவ் ஆகுது. இந்த வீக்னஸை கண்டுபிடிச்சி கொடுத்த பாட்டி அண்ட் அவங்க பேரனுக்கு ஃபைனலாக அவார்டு கொடுத்துட்டு படத்துக்கு எண்டு கார்டு போடுறாங்க. மொத்தத்தில் இது சீரியஸான ஃபில்ம் இல்லை, இது ஒரு சீரியஸான ஃபில்ம் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான என்டர்டெயின்மெண்ட்டான மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மூவியை பாருங்கள். இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏலியன்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பாட்டு போட்டு அதை விரட்டுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.